ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மை சீரீஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 3 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு குழப்பமா தான் கதை போகும், பட் போக போக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நானும் கதையில் இருக்கிற மாதிரியே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 41. இனிப்பியோ கோகோவுமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாக்கமிச்சி, என்னோட 5th டிவிஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் பொசிஷன் இருக்கு. டோமான்குள்ள இன்ஃபைட்டிங் பண்ணிக்கலாம், உனக்கு தெரியுமா? கியோமாசா உன்னை கொல்ற லெவலுக்கு அடிச்சிட்டு இருந்தப்போ மைக்கியோ டிராக்கனும் கரெக்டா அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நான் தான். டோமான்குள்ள ஏதாச்சும் துரோகி இருந்தாம்னா அதை மைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு தான். சில சமயம் நான் அவங்கள அடிச்சு விசாரிச்சுட்டு அப்புறம் கூட மைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவேன். மற்ற கேப்டன்ஸை விட நான் ஸ்ட்ராங்குன்னா மைக்கி என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்படி மோச்சோ நல்ல வந்தானா, நான் தான் இங்க கெட்டவனா, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு தான் இவன் என்ன பிடிச்சிட்டு வந்திருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏமா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவன் அண்ணனுக்கு பாய் சொல்லணும் அவங்க அம்மா சொல்லவும், பாய் அம்மா நான் ஃபாஸ்டர் ஹோமுக்கு போறேன்னு ஈசனா சொல்லவும், அது என்ன இடம், அந்த இடம் ஃபன்னா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஏமா கேட்கறா. ஆமா அது ஃபன்னா இருக்கும் ஈசனா சொல்ல, நீ உண்மையிலே லக்கி, நானும் அங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏமா சொல்றா. ஈசனாவா அனாத ஆசிரமத்துக்கு அனுப்புறாங்கன்னு அப்ப ஏமாக்கு புரியல. ஏமா ஒரு நாள் கண்டிப்பா நான் உனக்காக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனா போறான். ஏமா இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னோட மோட்டோவே துரோகிங்களை பனிஷ் பண்றதுதான் அப்படின்னு மோச்சோ சொல்லுவோம். நான் என்ன பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். ஈசனா அவன் தானே இதுக்கு காரணம், டெஞ்சிக்கோட லீடர் ஈசனாக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு இனிப்பி சொல்றோம். இவன் என்னடா சொல்றான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 8th ஜெனரேஷன் பிளாக் டிராகன்ல நானும் இருந்தேன் அப்படின்னு இனிப்பி சொல்றான். நான் ஈசனாக்கு ரொம்ப க்ளோஸ், நான் ஒரு ஸ்பையா தான் டோமான்குள்ள வந்திருப்பேன். டாக்கமிச்சியோட ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருக்கிறதுனால தான் அவனையும் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இனிப்பி சொல்லுவோம். இவன் என்னடா சொல்றான், ஒருவேளை என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா இவன் டோமான்குள்ள வந்த ஸ்பையா என்ன கோர்த்தோட பாக்குறானா நம்ம ஹீரோ யோசிக்கவும், நான் ஏதோ பண்ணல நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள டாக்கமிச்சி டோமான்க்கு ஒன்னும் துரோகம் பண்ணல அப்படின்னு கோகோ சொல்லவும், இவன் என்ன சொல்றான் நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. டாக்கமிச்சி மட்டும் இல்ல, நானும் சரி இனிப்பியோ சரி, நாங்க யாருமே டோமான்க்கு துரோகம் பண்ணல, தேவையில்லாம எங்களை அடிச்சிட்டா, மைக்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராரு அப்படின்னு அவங்க சொல்லவும், நான் ஏன் ஸ்பெஷல் பொசிஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மோச்சோ சொல்லவோ, இப்பதான் எனக்கு புரியுது, S62 ஜெனரேஷன் தி கோஸ் அப்படின்னு கோகோ சொல்லவும், நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. டெஞ்சிக்கோ எல்லா கேப்டன்ஸையும் அட்டாக் பண்ணப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கோகோ சொல்லவும், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ எதுவோ புரியாம பாக்குறான். யோஷிரோ மோட்டோ, நீங்க அந்த S62 ஜெனரேஷன்ல ஒருத்தன் தானே, ஈசனா கூட அந்த ரிஃபார்ம் ஸ்கூல்ல இருந்திருக்க அப்படின்னு இனிப்பி சொல்றான். இந்த மோச்சோவும் ஈசனா கூட சேர்ந்தா வேலை பாக்குறான் அப்படின்னு இனிப்பி சொன்ன அப்புறம் தான் ஈசனா திரும்ப பவருக்கு வந்த அப்புறம் அவன் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டாக்கமிச்சி, நானுமே டெஞ்சிக்கோட ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் தான் அப்படின்னு மோச்சோ சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா டோமானோட எல்லா டிவிஷன் கேப்டனும் அடி வாங்கிட்டு வந்து நின்னாங்க, பட் இந்த மோச்சோவை மட்டும் தான் யாரும் அடிக்கல. அக்சோ கூட துரோகி கிட்ட ஜாக்கிரதையாருன்னு சொல்லியிருப்பான். அப்ப அது இவன் தானா? டெஞ்சிக்கோ மத்தவங்களை அட்டாக் பண்ண டயத்துல இவன் இவங்க 2 பேரை கடத்திருக்கான். மோச்சோ நீ இப்படி மைக்கிக்கு துரோகம் பண்ற, டோமானுக்கோ துரோகம் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒருவேளை நான் மைக்கிய முன்னாடியே மீட் பண்ணியிருந்தா விஷயங்கள் டிஃபரெண்டா இருந்திருக்கலாம். ஈசனா தான் திரும்ப லீடராக போறான், இங்க எல்லாரும் என் எதிரிங்க தான் அப்படின்னு மோச்சோ சொல்லவும், ஈசனாக்கு மைக்கிய பிடிக்காத அதை ஒரு கேங் வர மாத்த பாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஈசனாவோட பிளான பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, டெஞ்சிக்கோன்னு ஒரு கேங் இருக்கு, ஈசனா அதோட லீடர், அதான் எனக்கு முக்கியம்னு சொல்லவும், அப்படின்னா டோமானுக்கு மைக்கி தானே லீடர், அவன்கிட்டயோ பவர் இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு இன்னும் புரியல டாக்கமிச்சி, நான் உன்னை எதுக்கு கடத்தினு நினைக்கிறேன். இனிப்பியோ கோகோவும் ஏன் ஒன் டிவிஷன்ல ஜாயின் பண்ணாங்க தெரியுமா, அவங்கள யாரும் திரும்ப யூஸ் பண்ணிக்கிட கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படின்னு அவன் சொல்லவும், நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. அதனால தானே நீங்க டைஜோவியோ ஃபாலோ பண்ணீங்க, இனிவே பிளாக் டிராகனை திரும்ப கொண்டு வரதுக்காக டைஜோவை யூஸ் பண்ணி கோகோனாயை திரும்ப பிளாக் டிராகனுக்குள்ள கொண்டு வந்தான். எதனால அவன் கோகோவை கொண்டு வந்தான்னு தெரியுமா? ஏன்னா கோகோனாய் மணியை மேக் பண்றதுல ஒரு ஜீனியஸ். ஈசனா கோகோவோட அந்த பவரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். பணம் எங்க இருக்கோ அங்கதான் பவரும் இருக்கும் அப்படின்னு மூச்சோ சொல்லும் போது தான், அட ஆமா எந்த ஃபியூச்சர்ல இருந்தாலும் கோகோ அந்த இடத்துல இருக்கான், அவன் தான் டோமானோட ஃபைனான்ஸை மெயின்டைன் பண்றானா, அதனால தான் டைஜோ கோகோவை பார்த்து டோமானோட வாலெட் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படின்னா டோமானோட ஃபியூச்சரும் இவன் கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா டாக்கமிச்சி, இந்த கோகோ இனிப்பியோட பேச்ச மட்டும் தான் கேட்பான், இனிப்பி அதனாலயோ தெரியல இப்போ உன் பக்கம் சேர்ந்திருக்கான். சோ ஒன்னியவும் இந்த இனிவியோ கொண்டுட்டா கோகோ எங்க பேச்ச தானே கேட்டாகணும். நம்ம ஹீரோவா அடிச்சுட்டு என்ன பண்ண போற கோகோ, இவனுக்கு கூட சேர்ந்து சாக போறியா இல்ல டெஞ்சுக்குள்ள ஜாயின் பண்றியா? ஈசனாக்கு தேவையானது மைக்கி மட்டும் கிடையாது, கோகோனோயோட பணமும் கீசக்கியோட பிரெயின் மைக்கியோட கரிஸ்மா, இதை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான கிரைம் சிண்டிகேட்டை கிரியேட் பண்றது தான் அவனோட கோலே அப்படின்னு மோச்சோ சொல்லவும், கிரைம் ஆர்கனைசேஷனா அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். S62 ஜெனரேஷன் எல்லாருக்குமே இப்போ 18 வயசு ஆயிடுச்சு, நாங்க ஒன்னும் சின்ன பசங்க கிடையாது. கோகோ நீ டெஞ்சுக்குள்ள ஜாயின் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா அவங்க 2 பேரையும் உயிரோட ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு மோச்சோ சொல்லவும், நான் வந்து அப்படின்னு கோகோ சொல்ல போறதுக்குள்ள, கோகோ இவனுங்க சொல்ற கதையும் நீ செய்ய தேவையில்லை, எப்படியும் இது தோக்க போற பேட்டில் தான் எனக்கு முன்னாடியே தெரியும், இப்போ நான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, டோமான ஒரு கிரைம் ஆர்கனைசேஷனா மாற நான் விட மாட்டேன், ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டனா என்னோட ஒரு டீம் மெம்பரை உன் பக்கம் நான் விட மாட்டேன்டா, இவன் நீ எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல, நான் அவனை உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோகோவை டெஞ்சிகோக்கு அனுப்புனாதான் அவன் கொண்டு வர பணத்தை வச்சு இது ஈவில் ஆர்கனைசேஷனா மாறும், உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு மோச்சோ சொல்லவோ, நான் தோக்குறேனா ஜெயிக்கிறேன்
தோக்கணுங்கிறது இங்க முக்கியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தோக்குறதோ ஜெயிக்கிறதோ முக்கியம் இல்ல அப்படின்னு சினிச்சிராவும் சொல்லியிருப்பான். அதை இனிப்பி வந்து யோசிச்சு பாக்குறான். என்னாலும் சரி நான் பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனா அது வாங்கி கீழே விழுறான். போட்டாவன் நம்ம ஹீரோவா அடி அடின்னு அடிக்கிறான். நீ என்ன அடிச்சாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடுறான். மயக்கத்துல இருந்து இப்ப நம்ம ஹீரோ கண்மணிக்கவும் தான் ஓ ஆமா இல்ல அப்படின்னு பிளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்கு ஓடி போனா மோச்சா நம்ம ஹீரோ அடிக்கவும் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இனிப்பி ஓடுறான். இனிப்பியவும் போட்டவன் அடிச்சுட்டு என்ன முடிவு போன்ற கோகோ போனா அந்த 2 பேரும் செத்துருவாங்கன்னு சொல்லவும், சரி நான் டெஞ்சிக்குள்ள ஜாயின் பண்றேன் அப்படின்னு கோகோ சொல்றான். அதனாலதான் இவங்க 2 பேரையும் மொய்ச்சோ விட்டுட்டான். என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல சாரின்னு இனிப்பி சொல்லவும், கவலைப்படாத இனிப்பி கண்டிப்பா அவங்க ஒன்னும் கோகோவை கொன்ற போறது இல்ல. அவனை யூஸ் பண்ணி ஒரு கிரைம் ஆர்கனைசேஷன் அவங்க கிரியேட் பண்ண போறாங்க. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். பட் நீங்க அந்த மோசமானவங்க மாதிரி கிடையாது. என்ன காப்பாத்த நீ ட்ரை பண்ணிருக்க. கோகோவும் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிருக்க. நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கோகோவை நான் திரும்ப கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எப்படின்னு நினைப்பி கேட்கறான். அந்த பிளானை கண்டுபிடிப்பேன். என்னப்பா சிரிக்கிறேன், நான் சீரியஸா தான் சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, என்னை இறக்கி விட நினைப்பி சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி உங்களோட ஹைட் அவுட்டுக்கு அவன் கூட்டிட்டு போறான். கோகோ அண்ட் என்னோட ஹைட் அவுட் இதுதான், நம்ம காயத்துக்கு மருந்து போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம உள்ள கூட்டிட்டு போறான். அங்க ஆயில் ஸ்மெல் வரதே நம்ம ஹீரோ பாக்குறான். பிளாக் டிராகனை நான் திரும்ப கொண்டு வரணும்னு நினைச்சது என் மனசுல ஒரு கோல் இருந்துச்சு. கோகோவும் என் கூடவே இருந்தான். இவன் நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் தெரிஞ்சோம் அவன் என்னை விட்டு போகல. கோகோக்காக நான் என் உயிரையே கூட கொடுப்பேன் அப்படின்னு இனிப்பி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தலை வணங்கி, என் லைஃப் இனி உன்னோட கையில டாக்கமிச்சி, பிளாக் டிராகனோட 11th லீடரா நீ இருக்கிறியா அண்ட் கோகோவை காப்பாத்து, எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதான் அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹீரோ எதுவுமே சொல்லல. அமைதியா அவன் பக்கத்துல போய் உட்காடுறான். ஆக்சுவலி இது ஷினிச்சிரோட பைக் ஷாப்னு சொல்லுவோம். யார் மைக்கே அண்ணனோட தான் நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, இந்த மாதிரி ரவுடி பசங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் மீட் பண்ணிக்கிடுவாங்க. பட் இந்த இடம் அப்ப வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா. இந்த சைடு ஃபுல்லா அப்படி வேற லெவலான பைக்ஸ் எல்லாம் நிக்கும். சென்டர்ல உட்காந்து ஷினிச்சிரோ எப்பவும் ஏதாச்சும் ஒரு பைக்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஈவன் சுத்தி கேஸும் ஆயிலும் இருந்தாலும் எப்பவும் அவன் வாயில சிகரெட்டோட தான் உட்காந்துருப்பான். என்னோட சீனியர்ஸ் எல்லாம் அவர் முன்னாடி அப்படி கெத்தா நிப்பாங்க. எல்லாரும் பயங்கரமான ரவுடியா இருந்தாலும் ஷினிச்சிரோ முன்னாடி எல்லாரும் பெஸ்டா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நினைப்பி சொல்லுவான். அதான் அவனுக்கு பிளாக் டிராகன் ரொம்ப பிடிக்குமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போதே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சினிச்சிரோட்டனை அதை பத்தி கேட்டா நாங்களா அப்படி பண்ணோம் அப்படின்னு அவர் எப்பவும் கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு கேங்கு எப்பவும் வராது. அதை பார்த்து நானும் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். பட் நான் ஜாயின் பண்ணப்போ 8th ஜென்ரேஷன் லீடர் ஈசனா குரக்காவா தான் இன்சார்ஜில் இருந்தான். இனிப்பி 9th ஜென்ரேஷன் லீடருக்கு சப்போர்ட்டை கொடு அப்படின்னு ஈசனா சொல்லியிருப்பான். ஈசனா லீடர் ஆனதுக்கு அப்புறமா பிளாக் டிராகன் கேங்கே மோசமா மாறிடுச்சு. திருட்டு, ட்ரக்ஸ், மற்ற கேங்ஸ் கூட போய் சும்மா ஃபைட் பண்றது, அவங்க கூட இருந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நானும் அதையே பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஜோவனைல் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா பிளாக் டிராகனே இல்ல. அப்புறம் தான் டைஜுவை மீட் பண்ணி நான் அதை ரிவே பண்ணேன். அதுக்கப்புறம் நடந்த கதை உனக்கே தெரியும் அப்படின்னு இனிப்பி சொல்லுவோம். நான் ஒருத்தங்களை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னால் அது முடியல. ஸோ தோத்து போகிறதோட வழி எவ்வளோ கடுப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். இனிப்பி பிளாக் டிராகன் லெகசியை நான் காப்பாற்றுறேன். டோக்கியோ மாஜிக் எங்களோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டனாகவும் இருக்கேன். பிளாக் டிராகனோட 11th ஜென்ரேஷன் லீடராகவும் இருக்கேன். கோகோவை நான் திரும்ப கொண்டு வருவேன். கீசக்கி அண்ட் ஈசனாவை தோக்கடிச்சு டெஞ்சிகோவை கண்டிப்பாக நான் க்ரஷ் பண்ணுவேன். நீ என் கூட இருப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கண்டிப்பா கேப்டன், என் வாழ்க்கையவே உங்களுக்கு ஹேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இனிப்பி சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.